ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆழமான ஒரு ஹோல், அதாவது ஒரு பெரிய ஓட்டை, இன்ன வரைக்குமே அந்த ஒரு ஹோலை பத்தின பயங்கரமான மிஸ்ட்ரியா, அது என்ன ஹோல், எப்படி வந்துச்சு, அதோடைய எண்ட் எங்க, முடிவு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள் தான் போயிட்டு இருக்குது. கன்ஃபார்மா இதாண்டா அங்க வந்து நடக்குது, அந்த ஹோல் இதனாலதான் உருவாச்சு, அந்த ஹோலோடைய எண்டிங்க தான் முடியுதுன்னு சொல்லிட்டு யாருமே இன்னும் தெளிவா சொல்லல. அண்ட் இந்த ஹோல்குள்ள ஒரு 2-3 தடவை சிலர் வந்துட்டு இந்த கேமராஸ் வச்சோ இல்லது வேற மூலமாக உள்ள சரி எவ்வளவு ஆழமா இருக்கும்னு பாக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லா தடவையுமே பயங்கரமான ஒரு ஃபெயிலியரா தான் முடிஞ்சிருக்குது. நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மர்மமான விஷயங்கள்லாம் வந்து அந்த ஹோல்ல இருக்கிறத வந்துட்டு இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, என்னடா ஹோல் வாட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் 1997ல ஒரு ஹோலை டிஸ்கவர் பண்றாரு. அந்த ஹோலுக்கு மெல்ஸ் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மெல்ஸ் ஹோலை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மாதிரி ரொம்பவே மிஸ்டரியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் இருக்குமாடான்னு சொல்லிட்டு டவுட் கூட வரும். இத சில பேர் வந்துட்டு அர்பன் லெஜெண்டுப்பா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஹோலுமே இல்லைன்னு வேற சொல்றாங்க. ஆனா இருந்தது, ஆராய்ச்சி பண்ணது, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. சோ எதை நம்புறதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் இப்படி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ மெல்ஸ் ஹோல் பார்க்க ஆரம்பிச்சலாமா? சோ அமெரிக்கா வாஷிங்டன் பக்கத்துல எலன்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா இருக்குது. சோ அங்கதான் வந்துட்டு நம்ம மெல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ மெல் வாட்டர்ஸ் அப்படின்ற வந்துட்டு வாழ்ந்துகிட்டு வராரு. அவரோட இடம் பேசிக்கா இந்த பெரிய அமெரிக்கெல்லாம் பெரிய தோட்டம் மாதிரி பெருசா வச்சிருப்பாங்க இல்லைங்களா, காடு மாதிரி எல்லாம். சோ அந்த மாதிரி மெல்ஸுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சோ அந்த ஸ்பேஸ்ல வருடம் 1997 வருஷம் கோஸ்ட் டு கோஸ்ட் ஏம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஷோ வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்திருக்குது. சோ அந்த ரேடியோ ஷோக்கு மெல் அவர்கள் வந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி தன்னுடைய இந்த மிஸ்ட்ரியான ஹோலை பத்தி சொல்றாங்க. பேசிக்கா அந்த ஒரு ஷோவே வந்து அந்த மிஸ்ட்ரி விஷயங்களை பத்தி ஷேர் பண்றது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு புதிரான அல்லது வந்துட்டு மிஸ்ட்ரியான விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணலாம். சோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி ஷோ தான் அது. சோ அந்த ஷோக்கு கால் பண்ணி தன்னோட அந்த தோட்டத்திலயும் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஹோலை பத்தி சொன்னோன்னே இந்த ஒரு ஹோலை பத்தின விஷயம் வந்துட்டு பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு ஆர்வத்தையும் அப்படி எப்படா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனையும் வந்துட்டு ஏற்படுத்துது. சரி, ஓகே, இப்போ அந்த ஹோலை பத்தி பார்த்துடலாம். முதல்ல மெல் வாட்டர்ஸ் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி என்னோட இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஹோலோடைய எண்ட் முடிவு எங்க இருக்குன்னே தெரியல, நானும் வந்துட்டு நிறைய எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஆனா எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல, எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அவர் இன்னொன்னு சொல்றாரு. சரி, ஓகே, இப்படி ஹோல் இருக்கு, தூக்கி போட்டா அது எங்க போய் முடியுதுன்னு தெரியல, சவுண்டு கூட கேட்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணேன். அதாவது இந்த நூல்கண்டு, இந்த ஒயர்ஸ், அந்த மாதிரி வந்து கேபிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சு, சரி கீழே எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த ஒயர் போகுதுன்னு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் எல்லாம் போட்டு உள்ள அந்த நூல்கண்டு அந்த ஒயர் எல்லாம் வந்து போட்டு விடுறாரு போயிட்டே இருக்குது. சோ கிட்டத்தட்ட ஃபைனலா அவட்ட தீர்ந்து போச்சு அந்த நூல்கண்டு எல்லாம். சரி எவ்வளோட ஆழம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 15 மைல்னா நம்ம இதுல கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. சோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த நூல்கண்டு அந்த ஒயர்லாம் போயிருக்குது. இன்னும் போயிட்டே இருக்குது, இருந்துதான் இன்னும் மேபி போயிருக்குன்னு சொல்றாங்க. சோ அவ்வளவு பெரிய ஆழம் எப்படா வந்தது, மேன்மேடா இருக்க வாய்ப்பு இல்ல, நேச்சுரலா எப்படி வந்துச்சு, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பயங்கர மிஸ்ட்ரியா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அந்த ஏரியால இருக்கிற அந்த ஃபார்மர்ஸ், அப்புறம் அந்த ஏரியால இருக்கிற மக்கள்லாம் அந்த ஹோலை வந்து ஒரு டஸ்ட்பினாவே யூஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது குப்பையா அதுல போடுப்பா, எங்க போகுதுன்னு தெரியாது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா குப்பைகளையும் எல்லா விஷயங்களும் அந்த ஹோல்ல போட்டு டம்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி குப்பைகளை போடும் போதோ இறந்து போன அனிமல்ஸ், நம்ம கூலி படத்துல கூட ஒரு சேர்லா கண்டுபிடிச்சாங்க அனிமல் கொல்றதுக்கு. சோ அந்த மாதிரி இறந்து போன அனிமல்ஸ் எல்லாமும் அந்த குழியில போட்டிருக்காங்க. சவுண்டே கேட்கல, அது கீழே போய் பொத்துன்னு உழுவுல, அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. சரி, ஓகே, ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி அப்படியே விட்டுறாங்க. இதுல ஆடட் பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உயிரோட இருக்கிற அனிமல்ஸ், இந்த நாய் குறிப்பா அல்லது அந்த மாடுகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, குதிரைகள், அதெல்லாம் அது எல்லாமே இந்த ஹோல் கிட்ட வர்றதுக்கே வந்து பயப்பட்டு இருக்குதுங்க. என்னமோ அதுல சரியில்லைன்ற மாதிரி, அது கண்ணுக்கு அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேய் காத்துக்கருப்பா, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியர்டா தான் போயிட்டு இருந்துக்குது. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த நியூஸ் பயங்கரமா பரவணுமே வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் உள்ள வராங்க சீனுக்குள்ள. சோ அவங்க ஒரு நாள் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து அந்த ஹோல் ஆராய்ச்சி பண்றாங்க. சோ வாட்டர்ஸ், மெல் வாட்டர்ஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. சரி ரைட்டு,
இவங்க நம்ம பண்ண போறானுங்க, நம்ம இடத்த புடிங்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அதே மாதிரி இவருடைய இடத்தையும் புடுங்கிடுறாங்க. அந்த இடத்த வந்து கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டுடுறாங்க. இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்க இருக்கக்கூடாது, உனக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்துருவோம், நீ வந்துட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ வந்துட்டு வேற எங்கேயாவது போயணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் மாதிரியே கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிடுறாங்க. சோ இன்னுமே இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அங்க ஏதோ பயங்கரமா நடக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரியான, அல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித டாபிக் எல்லாம் போகுது. சூப்பர். இப்போ மெல்லும் கிளம்பிடுறாரு. மெல் டிசப்பியர் ஆகிறாரு. பேசிக்கா எங்க போனாருன்னு தெரியல. இப்போ 1997 நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 5 years கழிச்சு ஒரு சின்ன எஸ்கவேஷன் டீம். சோ அவங்க இந்த ஹோலை பத்தி கேள்விப்பட்டு சரி நம்ம போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கொஞ்சம் டெக்னாலஜில கொஞ்சம் வளர்ந்த காலகட்டம் இல்லைங்களா, 5 வருஷம் அப்படிங்கும்போது அந்த கேமரா அதெல்லாம் வந்து புதுசு இல்லையா, கொஞ்சம் வைடரா சொல்றேன். சோ அப்போ அவங்க அந்த கேமரா கொஞ்சம் அந்த இன்ஃப்ராரெட் அதெல்லாம் அந்த கருவிகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளுக்குள்ள அந்த ஹோலுக்குள்ள இறக்கலாம் அப்படின்னு பார்த்து வந்தா ஹோலே காணோம். என்னடா ஹோலே காணோம், ஓ மை காட் அப்படின்ற மாதிரி. இல்லையே இருந்துதான் சொல்லப்பட்டுச்சு, இருந்ததுன்னு பார்த்தா ஹோலே காணோம். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தேடுறாங்க. தேடி ஃபைனலா அந்த ஹோல் வந்து மறைக்கப்பட்டிருக்குது, அதாவது மூடி மறைக்கப்பட்டிருக்குது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த ஹோலுக்குள்ள தங்களுடைய கேமராவை வந்துட்டு இறக்குறாங்க. சோ இப்போ பாத்துட்டு இருக்காங்க. சரி அந்த அப்படியே போகுது, அதுவும் கேமரா பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் அந்த சவுண்டோட கேட்கும், அந்த மாதிரி டிவைஸ் வச்சிருக்காங்க. பார்த்தா கீழே போயிட்டே இருக்குது. ஒரு ரொம்ப டெப்த்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சம் பாயிண்ட்ல வந்து ஏதோ ஒரு லைட் தெரியுற மாதிரி கீழே இருக்கு. ரொம்ப வெளிச்சமா வந்துட்டு சென்ஸ் பண்ணது அந்த கேமரா. வெளிச்சம் இதுக்குள்ள வெளிச்சம் வருதுன்னு சொல்லிட்டு சரி ஒருவேளை அந்த லாவா மேக்மா அந்த மாதிரி என்ன ஏதாவது தென்படுச்சான்னு பார்த்தா இல்ல, அது ஒரு 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 குண்டு பல்ப்ல இருந்து ஒரு லைட் வந்து அப்படி இருக்கும். இப்ப இங்க நம்ம ஸ்டாரை பாக்குறோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிரைட்டா தெரியல, அந்த மாதிரி லைட் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் லைட் இல்ல, ஏன்னா அது மாதிரி வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேமரா திருப்பியும் கீழே போகுது. பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி, நிழல் மாதிரி ஏதோ வந்து அந்த லைட்டை வந்து மறைச்சிருது. ஏன்னா ஏதோ ஒண்ணு நவுறுது, என்ன ஒன்னும் பொருள் ஏதாவது எலி, அந்த அவ்வளவு தூரத்துல எப்படி எலி இருக்கும், ஒண்ணுமே விளங்கலையேன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேமராவை ஒரு மாதிரி புடுங்குற மாதிரி, கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு கரண்ட் சவுண்ட் எல்லாம் கேட்டோன்னே கேமரா வெளியே இழுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் போட்டு பாக்குறாங்க. அதுலயுமே ஒரு கிளாரிட்டி இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு உயிருள்ள ஆப்ஜெக்ட் ஆல என்னன்னே புரியல, பட் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருந்து இருக்குது அந்த இடத்துலன்றது மட்டும் தெளிவா புரியுது. சோ இப்போ இதுக்கான ஒரு மிஸ்ட்ரி இனிமே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்கங்க போயிருக்குது. திருப்பியும் மெல்ஸ் என்ன ஆறாரு அப்படின்னு தெரியல. பட் 2002 அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு திருப்பியும் மெல் வாடஸ் அவர்கள் வந்து அப்பியர் ஆகுறாரு. அதே அந்த கோஸ்ட் டு கோஸ்ட் டைம் ஒரு ஷோல முதல்ல பேசினார்ல, அதே ஷோல மறுபடியும் பேசுறாரு. கொஞ்சம் பயந்த மாதிரி, வாய்ஸ் எல்லாம் மாறி போய் ஏதோ ஒரு மாதிரி ஒரு திகில் அடைஞ்ச ஆள் மாதிரியே பேசுறாரு. அப்பதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இங்க ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, வாஷிங்டன் பக்கத்துல எலன்ஸ்பர்க்ல, இதே மாதிரி நிவேடா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலயும் வந்துட்டு இன்னொரு ஹோல் இருந்திருக்குது. அத அந்த ஏரியால இருக்கிற நேட்டிவ் ட்ரைப்ஸ் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களும் வந்துட்டு இதை வந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த ஹோல் அது என்னடா மேட்ரு, அதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலயுமே ஒரு இது மாதிரிதான் போட்டா எங்க போகுதுன்னே தெரியாது. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த கல்லு இந்த மண்ணு இதால ஆகப்பட்ட ஒரு நேச்சுரலான ஒரு இது. ஆனா அந்த பக்கம் நிவேடால இருக்கிறது ஃபுல்லா மெட்டாலிக் ஹோல்னு சொல்றாங்க. இந்த சுரங்கம்லாம் தோண்டி ஒரு மாதிரி பாதை வச்சா ஒரு மாதிரி இருக்குல்ல, சோ அந்த மாதிரி மெட்டாலிக்கான ஒரு ஹோல். அதுக்குமே தெரியல போட்டா எங்க போகுது, எண்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேதுன்ற மாதிரி ரொம்ப வினோதமா தான் இருந்துச்சு. அங்கேயும் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கப்படுது. சரி என்னன்னு தான் பாத்துலாமே, எவ்வளவு தூரம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஷீப், ஒரு செம்மறி ஆட்டம் வந்துட்டு கைத்துல கட்டி இறக்குறாங்க. சரி இது எவ்வளவு தூரம் வரைக்கும் தான் வந்துட்டு போய் கொலை அந்த மேன் கத்துதுன்னு பாப்போம், அது தெரிஞ்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐடியான்னு தெரியல, அப்படி வந்து அந்த செம்மறி ஆட்டம் இருக்கிறாங்க. பார்த்தா இவங்க கண் பார்வையிலிருந்து மறையறதுக்குள்ளேயே அந்த செம்மறி ஆடு வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. ரொம்ப மேன் ரொம்ப வியர்டா. இந்த குறிப்பா நீங்க வந்து பாத்துருப்பீங்க, இந்த ஆட்டை வெட்ட போறோம் அப்படின்னா அல்லது ஆட்டுக்கு ஏதோ பயம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப மனுஷன் மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கும், ரொம்ப பயங்கரமா வைல்டா கத்தும்ல. சோ அந்த மாதிரி கத்தி இருக்குது. உடனே எனக்கு பயமா போயிடுச்சு. சரி இதெல்லாம் இந்த இப்படி போட்டு கத்துதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த ரோப்ல அப்படியே மேல எடுத்து பார்த்தா அந்த ஆடு வந்து செத்துருச்சு. என்னடா அது இப்பதான் கத்திட்டு இருந்தது, ரொம்ப கூட போலியே, இப்பதான் ஜஸ்ட் கண் முன்னாடி தான் இருந்துச்சுன்னு பார்த்தா செத்து போயிருக்கு. கூடவே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோடைய ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன சொல்றது வெந்து போச்சுன்னு சொல்லலாம். குக்டு ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு வெந்து போயிருக்கு. இவங்க ஒண்ணுமே புரியல, என்னது இது செத்து போயிருக்கு, ஆர்கன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வெந்து போய் அவ்வளவு ஹீட்டுன்னு ஒண்ணு தெரியல நமக்கு. இது கூட ஆடடா என்ன இருந்துச்சு அப்படின்னா, இதோடைய ஃபீட்டஸ், இந்த
அந்த வயிறு இருக்கு இல்லைங்களா, அந்த பிரெக்னன்சியா இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தன்னோட வயிற்றுல, அந்த ஷீப்போட வயிற்றுல வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி வினோதமா ஏதோ ஒன்று வந்துட்டு போற மாதிரியும் பார்த்துருக்காங்க. எனக்கு சுத்தமாவே புரியல, என்னடா நடக்குதுங்க, இப்போ ஆடு வந்துச்சு மேலே வந்துச்சு, இது என்னமோ போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வயிற்றுல இருந்து கிழிச்சிட்டு ஒன்று வந்து ஏதோ தண்ணியில் விழுந்தாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லப்படுது, உண்மையா போய் நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒன்று போச்சுங்களா, அதே மாதிரி அந்த ஹோல் மேலே வந்துச்சு இல்லையா, அங்கே அவங்களுக்கு வந்து கிறிஸ்டல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை சும்மா சரி எரிச்சு பார்க்கலாமே எரிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நான் ஸ்டாப்பா நிக்காம எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா ஓவராலா இந்த 2 ஹோலை பத்தின மிஸ்ட்ரி வந்துட்டு நிக்கவே இல்லை, போய்கிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் பெருசா என்னன்றது யாருமே பப்ளிக்கா சொல்லல. மேபி கவர்மெண்ட் இதை பத்தி பப்ளிக்கா வந்துட்டு இதுதான் அதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல. சில பேர் வந்து இது வந்து ஆவின்றாங்க, பேயின்றாங்க. சில பேர் இது வந்து ஒரு போர்ட்டல், அதாவது வேற ஒரு டைமென்ஷனுக்கு போற போர்ட்டல், அந்த மாதிரி எல்லாம் என்னமோ சொல்றாங்க. சில பேர் வந்து இல்லப்பா சும்மா அப்படி போனீங்கன்னா அது வந்து பூமியோட சென்டருக்கு போகுது, அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ எப்படி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இது வரைக்கும் உறுதியான ஒரு இது இல்லை. பட் எனிவேஸ் எனக்கு படிக்கும்போது ரொம்ப மிஸ்டியா இருந்துச்சு, அதை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.